வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். ஐயனார் துணை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல வீட்டுக்கு வந்த போலீஸ் நடேஷனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறத பார்த்த நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது இப்படி இருக்காங்களே எல்லாருமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோழனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னங்க அவர் உங்கள் அப்பா தானே, ஏன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறத பார்த்த சேரன், இல்லைம்மா இது எப்பவுமே நடக்கிறது தான், தம்பி 2 பேருக்குள்ள பிரச்சனை தான், அது சரியா போயிடுமா, நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வந்து பதில் சொல்லிட்டு போறாரு. அப்புறமா சேரனை பார்த்த நிலா சொல்றாங்க, பல ஹாஸ்டல் வந்து ஏறி இறங்கணும், ப்ரூஃப் இல்லாதனால எதுவுமே வந்து சேர்த்துக்கலண்ணா, அதனால கொஞ்சம் வீடு பார்த்து தரீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா பேச்சுலர்ஸ் ரூம்னா சீக்கிரமாக கிடச்சிடும், இது மாதிரி லேடிஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், நான் பார்த்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வந்து சொல்கிறாங்க. சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் போக, ஏன்னா திடீர்னு வீடு கீடு பார்த்து கொடுத்துட போகிறேன் நிலாவுக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு என்னடா பண்ணுறது, அந்த பொண்ணு வீடு கேட்குதாடா. ஐயோ அண்ணா, நிலா இங்கே இருந்தால் தானே எங்களவும் வந்து அப்படியே டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அவளே போக மாட்டேன்ற அளவுக்கு சொல்ல வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சோழன் பேசுறதை கேட்டு சேரனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சோழனை வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அடுத்ததான் நிலா ரூமுக்கு வராங்க. அந்த ரூமில் தாப்பால் இல்லாத தெரிய வருது. ஆமாம் இல்லை, அந்த ரூமுக்கு தாப்பாலே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி இப்போயே நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சோழனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, நாளைக்கு கார்பெண்டர் யாராவது கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இருமா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து தாழ்பால் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி எப்படியும் வந்து அதை போட்டு கொடுத்துட்றாரு. இன்னொரு பக்கம் சேரன் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. ரூமில் இருந்த நிலா வந்து வெளியில் வராங்க. வாங்கம்மா உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, நான் சேரை எடுத்துகிட்டு வந்து போடலாம்ல அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பல்லவன் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே உட்காராங்க. அண்ணா நேற்று வாங்கி வச்சல புது தட்டு இருந்ததில்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்ணுறாங்க, புது தட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலாவுக்கு வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை உங்கள் அப்பாவை போலீஸ் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, நீங்கள் எல்லாம் கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஐயோ அண்ணி புதுசாக நடந்தால் தானே, இது வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறது கேட்டு, ஐயோ நம்ம வீட்டை பற்றி இன்னும் நல்லா டேமேஜ் பண்ணுறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே புலம்ப, நீ சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் எப்படியாவது ஒரு வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா குடும்ப பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வீடை பற்றி உடனே வந்து பேச்சு வரதை பார்த்த சோழன், ஐயோ உண்மை எல்லாத்தையும் வெளி கொண்டுட்டு வந்துட்டு போலாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சொல்லி சமாளிக்கிறத பார்த்த சேரன் அப்படியே என்ன பண்ணுறாரு, சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்கமிங் எபிசோடில் 3 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்த நிலா, நீங்கள் பாருங்கண்ணா நல்லா சமைச்சிட்டு இருக்கீங்க, 3 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன், பரவாயில்லப்பா சின்ன பிள்ளைங்க தானே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் தூங்கட்டும், நான் சோழனை மட்டும் எழுப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து பாண்டியன் மேலே கொட்டிடுது. பாண்டியன் தூக்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளால் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கேட்க முடியாத நிலா என்ன பண்ணுறாங்க, அப்படியே காதை பொத்திக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்பவே வந்து இதுவாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் எப்படி ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ண போகிறாரா இல்லையா, நிலா எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்